கன்னத்துல 2 அறை கொடு. கதவு தாப்பா போடு சீக்கிரம். என்ன விட்டுருங்க. போதும் ராதா, போதும். இதுக்கு மேல சொல்லாத. அதனாலதான் நான் மான இழந்தவங்கிற விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே சாகணுங்கிற முடிவுக்கு வந்தேன். என்ன ஏன் காப்பாத்துறீங்க? ராதா, சாவு ஒண்ணுதான் எந்த சங்கடத்துக்கும் முடிவுன்னு நினைக்கிறது கோழத்தனம். உன் புருஷன் இதே உள்ளவன். உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை வாழ வைப்பான். அவனை எனக்கு நல்லாவே தெரியும். வா. என்ன மன்னிச்சுக்க ராஜா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளை ஏத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணும் மகாத்மா இல்ல, சாதாரண மனுஷன். முரளி, இவளோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு பாக்குற நீ இவளை ஏத்துக்கிட்டா என்னோட வாழ்க்கை நான் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நாளைக்கு நாங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போனா கெட்டு போனவருடைய புருஷன் போறான் பாருன்னு என்ன பார்த்து இந்த உலகம் காரி துப்பாது? நீ தப்பா சொல்ற முரளி. சந்தர்ப்ப வசத்தால கெட்டு போன ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த மனித தெய்வம்னு தான் எல்லாரும் பாராட்டுவாங்க. தயவு செஞ்சு மனிதாபிமானத்தோட இவன் நிலைமையை பத்தி யோசிச்சு ஒரு முடிவுக்கு முரளி. அவசரப்படாத. மனிதாபிமானம், தியாகம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணத்தான், நமக்கு இல்ல. அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை சமுதாய சீர்திருத்தம் லட்சியம்னு கவிதையை எழுதி தள்ளினையே, அதுக்கு என்ன அர்த்தம்? புவர் பாய், அந்த கிறுக்கல கேக்குறியா? மாடர்ன் ஆர்ட் மாதிரி கவிதைகளுக்கு மவுஸ் வந்தது, அதுவும் புரட்சி கவிதைகளுக்கு ரொம்ப நல்ல மார்க்கெட். அதனால சீர்திருத்த கவிதைகளா எழுதினேன். பணம், புகழ், செல்வாக்கு அத்தனையும் சம்பாரிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் கவிதைங்கிறது குறைஞ்ச முதலீட்டுல நிறைய லாபம் தர ஒரு தொழில், அவ்வளவுதான். இந்த தலைமுறையை பெருமைப்படுத்த வந்த பெரிய கவிஞன் உன்னை பத்தி எடை போட்ட பாரு. அது எங்க தப்புடா? எங்க தப்பு? நீ ஒரு மனதாத மிருகம். மனசாட்சி இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் என் அனாவசியமா நிக்கிற. போறேன்டா, போறேன். அவ்வளவு சாதாரணமான விட்டுவேன்னு கனவு காணாத. உன்னை கூண்டுல நிக்க வச்சு உன் மானத்தை வாங்க போறேன். உன் பொண்டாட்டி ராதா கெட்டு போனவங்கிறத நீ எப்படி நிரூபிக்க போற? அதுக்கு யாரு சாட்சி சொல்ல போறான்னு கோர்ட்ல பாக்கலாம். நான் தயாரா இருக்கேன் ராஜா. ராதா, கணவன் கிட்ட உண்மைகளை எல்லாம் மறைக்காம சொல்றது தானே ராஜா இந்த நாட்டு பொண்ணோட பண்பாடு. மிஸ்டர் முரளி, நான் உடலால தான் கேட்டேன். என் மனசு பரிசுத்தமா இருக்கு. ஆனா உனக்கு மனசு, புத்தி, மூளை அத்தனையுமே கெட்டு போச்சு. ராதா, ஷட் அப். கால் மீ மிஸ் ராதா வித் ரெஸ்பெக்ட். உன்ன மாதிரி இதயம் இல்லாத பாவியோட வாழறதுக்காக கோர்ட்டுக்கு போய் போராடுறதை விட வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா இருக்கிறது எவ்வளவோ மேல். என் எழுத்து வேற, வாழ்க்கை வேறங்கிற வார்த்தை எப்ப உன் வாயிலிருந்து வந்ததோ அப்பவே என் புருஷன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த தாலி அர்த்தமில்லாத வேலி. ராதா, எங்க போற? ராஜா, இப்ப நான் ரொம்ப பவித்திரமாயிட்டேன். எனக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இனிமே நான் எங்க வேணாலும் போலாம். நான் வரேன். ராதா, ஒரு முரளியை வச்சு இந்த உலகத்தையே தப்பா எடை போட்டுறாத. என்ன உன் நண்பனா நினைச்சா என் வீட்டுல நீ தாராளமா தங்கலாம். பாஸ்கர், நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு உனக்கு கிடைச்ச வேலை இதுதானா? இல்ல கஸ்தூரி, நான் படிச்ச படிப்பு எனக்கு கொடுத்த தண்டனை இது. அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பெரிய வேலை கிடைச்சிருக்கிறதா சொன்னீங்க, அது பொய் தானே? நான் சாகிறது போதாதா? உண்மையை சொல்லி அவங்களையுமா சாகடிக்கணும்? படிக்காம போயிட்டுமேனு முன்னெல்லாம் அடிக்கடி நான் வருத்தப்படுவேன். இப்போ உன்னை பார்க்கும்போதுதான் படிக்கிறதுக்கு நேரத்தை வீணாக்காம எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம்னு தெரியுது. கஸ்தூரி, நான் இப்படி ரிக்ஷா ஓட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு மறந்து கூட எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏன்? ஏதோ பெரிய ஆபீசரா நான் வரப்போறேங்கிற நம்பிக்கையில எங்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. இந்த கோலத்துல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. என் படிப்பு தான் அவங்களை சந்தோஷமா வாழ வைக்கல. அட்லீஸ்ட் இந்த பொய்யாவது அவங்கள சந்தோஷப்படுத்தட்டும்.
நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ ரொம்ப கெட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்தன் வரானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சிட்டு என் மேலேயே முட்டி இருப்ப நீ. நல்ல கஷ்டம். ஓட்டல் வண்டி கூடாது என் மேல டாஸ் அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றியா நீ? ஏதாவது எடுத்து பேசுன உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாக்கலாம் யார் உள்ள போறது? சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? என்ன பெல்லு பெல்லு யாரு கேட்டா? லைட் எங்க? அதான் கேக்குறான் இப்ப கோர்ட்ல கேக்குறான். லைட் எங்க? இங்கதானே இருந்தது. சரி எங்க போச்சு? வா ஸ்டேஷனுக்கு வா. இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு, எல்லாம் சொல்லு. வா என்ன ஸ்டேஷனுக்கு? இன்ஸ்பெக்டர் வரோம். என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறா நீ? வா உன்னை கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். உள்ள வா நீ. உன்னை எல்லாம் உள்ள பேசிக்கிறேன். விட்டா ஓடிடுவான் சோ மாறி. யோ என்ன அது கலாட்டா? எழுந்து நில்லு. ஐயோ அவர் பெரிய மனுஷன் எதிரில எல்லாம் போய் நீ நிக்காதரான்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க. நீ பேச. சார் இவன் தாறுமாறா தண்ணி போட்டு ஓவரா எல்லாரும் மேலே மோதிக்கிட்டு இருக்கான் சார். ஐயோ சாரி, நான் குடிச்சிட்டு யார் மேல எல்லாம் மோதிக்கிறேன்னா, எதனா தகராறு புட்டிக்கிறேன்னா, புகார் எதனா இருக்குதா, எவனாவது சாட்சிக்கிறானா? கேளு. என்னையா அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதனால பதில் சொல்லவே முடியாது சார், சொல்ல முடியாது. அதான் முயகிறான் பாரு. இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார். அதுல என்ன மேட்டர்னா, அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது அடிக்காது, பிரேக் இருக்குது பிடிக்காது, சைக்கிள்ல லைட் மாட்டுற விடங்குது ஆனா லைட் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா சார், அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு. அதை வச்சு நீங்க மேல கொண்டாந்து டாஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா? நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்குன்னு நீ போலீஸ் வரல சந்தியா? ஐயோ அப்படி சொல்லக்கூடாது சார். தால் சேர்றதுக்கு முன்னாலேயே டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போச்சு சார். நீ தால் புத்தி சொல்லு சார். நான் சொன்னாக சோமாரின்றா சார். இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு? இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கியே, உன் பொண்ணு பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைங்களை யாரு காப்பாத்த போறாங்க? நான் குடிக்கிறதுனால சாராய சேல்ஸ் ஆகுது. சாராய கடையில பச்சவனுங்களா வேலை தர போறாங்களாம். அதுக்காகதான் சார் நான் குடிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த பிள்ளைங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு வேணையா? சார் நீ சொல்லிட்ட இல்ல சார், குடிக்கிறது இல்ல சார். சத்தியமா இனிமே குடிக்கிறது இல்ல சார். இங்க ஆனாலும் சார் தான். இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? நீ அவனாவது தெருவில் சைக்கிள்ல எதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒவ்வொன்னுத்துக்கு 5 ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல, அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி, லைட் இல்லாததுக்கு ஒரு 100 மில்லி, பெல் அடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி கொடுத்துருந்தியா நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். இல்ல ஒன்னு சொல்லவா, உனக்கு புத்தி இல்ல, பழக தெரியல. உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது. பின்னிடுவேன். அடுத்த ஜென்மத்திலயும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு, வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைட்ல பார்த்தாக்க அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைட்ல பார்த்தாக்க குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது. ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது. இதுல எதை நான் எடுத்துக்கிறது? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா 200 மில்லி ஊத்திக்கின்னு வந்தாதான் முடியும். என்னடி வர வர ப்ரொஃபஸரையும் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு? ஹாய் லட்சுமி. ஹலோ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதாம்மா. வாமா உட்காரு. சௌக்கியமா? இந்தா இதை வச்சுக்கோ. மாசம் மாசம் வரும்போதெல்லாம் பூ பழம் பிஸ்கட்னு ஏதேதோ வாங்கிட்டு வரீங்க. உங்க அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு அனாதையானா போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். லட்சுமி, மாசத்துக்கு ஒரு தடவையாவது உன்னை பார்க்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. உன்னை பாக்குறப்போ காணாம போன என் பொண்ணை பாக்குற திருப்தி ஏற்படுதுமா எனக்கு. ஆமா, ஒவ்வொரு மாசமும் என்ன பார்க்க வரீங்களே தவிர ஒரு தடவையாவது உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டீங்களா? என் வீட்டுக்கா? வேண்டாமா, நீ அங்க வரவே வேண்டாம்.
உங்க வீட்ல நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? ஆமாம்மா, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருந்தோம் என் மேல நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்க என்ன? அது அதிர்ஷ்டம்தா. எப்பவுமே கிட்ட இருக்கிற குழந்தைய விட எட்ட இருக்கிற குழந்தை மேலதாம்மா அம்மாவுக்கு ஆசை அதிகம். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற உங்க குழந்தைங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஒரு தரம் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கம்மா. அப்படி ஒரு நேரம் வராமலா போகும்? அப்ப கட்டாயம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ராதா, நான் போன காரியம் சக்சஸ். உனக்கு பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சிருச்சு. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சு கட்டி என்ன ராஜா பிரயோஜனம்? இருண்டு போன வாழ்க்கை மறுபடியும் வெளிச்சத்துக்கு வர முடியுமா? பழசையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்படாத ராதா. இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறித்தான் வரும். ராதா, பிஞ்சும் உங்களை தினம் பார்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்களோட பழகுனா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். ராதா. நோ 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 நோ, உங்க சர்டிபிகேட்ஸ பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். பை தி பை ராதா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க விளையாட்டு போட்டிகள்ல ஃபர்ஸ்ட் பேர் வாங்கணும். அதுக்காக நீங்க பாடுபடணும். முயற்சி பண்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ மிஸ் ராஜா, ராதா மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ராதா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.